ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். லிக்விட் ஃபண்ட்னா என்ன, இதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லிக்விட் ஃபண்டுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். இந்த ஃபண்டில் டெபிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, பொதுவாக நம்ம எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை இல்லை உடனடி தேவைக்கு வேணும் அப்படின்னா நம்ம உடனே நம்மளோட அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்போம். இதே அதிகமான அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கும் போது நமக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். பட் நம்ம அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் லிக்விட் ஃபண்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது லிக்விட் ஃபண்ட்லேருந்து நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸை பெறலாம். அதுக்காக தான் நம்ம லிக்விட் ஃபண்டுங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். லிக்விட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா டெபிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த T-bills, கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் டெபாசிட் போன்ற ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த T-billsங்கிறது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது RBI ஆஃபர் பண்ணுறது. இதில் மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா மினிமம் 90 days, 180 days, 360 days வரைக்கும் இருக்குது. இதே நீங்கள் கமர்ஷியல் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் பேப்பர் லார்ஜ் கார்ப்பரேட் கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க தங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்க்காக இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறாங்க. இதுலேயும் லிக்விட் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுங்கிறது பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுங்கிறது பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறது. இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் தான். இதில் எல்லாம் தான் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 90 days. இதுக்கு லாக்இன் பீரியடுங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். ஆனால் இதுக்கு வித்ட்ராவல் கிளைம் பண்ணுறதுக்கு மினிமம் 2 business hours, அதாவது 24 hours தேவைப்படும். நீங்கள் 24 hours கழிச்சு தான் இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 365 daysக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதே மற்ற ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா NAV இன்வெஸ்ட் பண்ணுற பீரியட் எல்லா டேஸ்க்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் பொறுத்தளவு பிஸ்னஸ் இதில் மற்ற டெபிட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்கு கம்மி தான், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். ஏன்னா இவங்க ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை வச்சுக்கணும். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் பீரியட்க்கு ஐடியலாக அமௌண்ட்டை வச்சுருக்கிறவங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண. நம்ம வீட்டில் ஐடியலாக வச்சுருக்கிற மணியை இந்த ஷார்ட் டேர்ம் லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இது ஷார்ட் பீரியட்கான ஒரு ஃபண்டு தான். இதில் மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்பரேஷனையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் தேவைப்பட்டால் உடனே எடுக்க முடியாது. அதாவது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் தான் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்கள் எமர்ஜென்சிக்கு தேவையான அமௌண்ட்டை தவிர்த்து மீதம் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் இந்த லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த லிக்விட் ஃபண்டுங்கிறது இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது மினிமம் 24 hours ஆகணும். இன்றைக்கி நீங்கள் 10 மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 10 மணிக்கு தான் உங்களோட அமௌண்ட்டை எடுக்கும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை நீங்கள் ஏதாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை பைக் வாங்க போகிறீங்க, அது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ ஏதோ ஒரு ஆஃபர் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது வரைக்கும் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஐடியலாக வச்சுருக்க பதிலாக இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் நமக்கு 4 to 6% தான் கொடுப்பாங்க. இதில் 8 to 9%, அதாவது டபுள் த டைம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறனால இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயும் நமக்கு ரிஸ்க் அண்ட் வாலட்டாலிட்டி இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும்.
இது ரிட்டர்ன்ஸ் எந்த வகையான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சில திங்ஸை கன்சிடர் பண்ணணும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்ட் அப்ஜெக்டிவ். ஃபண்ட் அப்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கு மற்ற டெபிட் ஃபண்ட்ஸை விட கம்மி. இதில் நெட் ஃபிக்ஸ்டு அசெட் வேல்யூ, அதாவது NAVயோட வேல்யூ ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஏன்னா இதோட மெச்சூரிட்டி பீரியட் மேக்ஸிமம் 90 டேஸில் இருக்கிறனால அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகாது. இதில் NAVயோட வேல்யூ அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகாதனால இந்த ஃபண்டோட ப்ரைஸும் அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதில்ல. ஆனாலும் இந்த NAVயோட வேல்யூ எப்போ வேணாலும் சடனாக கம்மியாகலாம். அப்படி கம்மியாகும் போது இதோட கிரெடிட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். சிம்பிளாக இதில் சொல்ல போகணுன்னா NAVயோட வேல்யூ கம்மியாகும் போது நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் கம்மியாகும். ஸோ இந்த ஃபண்ட்லையும் ரிஸ்க் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஏன் லிக்விட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறோன்னா இது டெபிட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ஹை ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிறதுனால தான் இதை சூஸ் பண்ணுறோம். இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 9% வரைக்கும் இதில் ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விடவே உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கு ரிஸ்க் இருந்தாலும் மோஸ்ட் கேசஸில் நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸோட மேனேஜ்மெண்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2.25% கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது மேனேஜ்மெண்ட் காஸ்ட் கம்மியாகும் போது நமக்கு ஷார்ட் பீரியடில் நம்மளோட ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும். லிக்விட் ஃபண்ட்ஸ்னாவே ஜென்ரலாக ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபண்டு. இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 monthsக்கு உங்களோட அமௌண்ட் தேவையில்லை, அதாவது சர்ப்ளஸான கேஷ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். அந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை விட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸை நீங்கள் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அமௌண்ட் தேவைன்னா மினிமம் 24 hours பிஸ்னஸ் ஹார்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் 24 hours நீங்கள் மணி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லிக்விட் ஃபண்டை எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன் திங் நீங்கள் எப்போவுமே கன்சிடர் பண்ணணும், மினிமம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு 24 hours தேவைப்படும். ஸோ இந்த லிக்விட் ஃபண்டை பொறுத்தளவுக்கும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு அதிகமான எக்ஸஸான அமௌண்ட் இருக்குது, அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, பட் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்னா மட்டும் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபண்ட்ஸை எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 hours உங்களால் மணி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதைய எமர்ஜென்சி ஃபண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபண்ட்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 waysல எவாலுவேட் பண்ணலாம். ஒன்று ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ், ஃபண்டோட ஹிஸ்ட்ரி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுங்கிறது இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்குறது அப்படின்னு பார்க்குறது. லாஸ்ட் 10 yearsல இந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா, ஃப்ளக்சுவேட் ஆகியிருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட பியர்ஸ். லிக்விட் ஃபண்ட்ஸில் மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம். நீங்கள் சப்போஸ் 3 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் ஃபண்ட்ஸு 3 monthsல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹிஸ்ட்ரி. ஃபண்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபண்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். அந்த ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கா, 5 to 10 years ஹாரிசானில் அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது மேனேஜ்மெண்ட் காஸ்ட். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். RBI ரூல்ஸ் படி மேக்ஸிமம் 2.25%க்கு கீழே தான் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இருக்கணும். நமக்கு மேனேஜ்மெண்ட் காஸ்ட் கம்மியாகும் போது ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். நம்ம மற்ற ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்ட்ஸோட மேனேஜ்மெண்ட் காஸ்ட் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஃபினான்ஷியல் ரேஷியோ. நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில ஃபினான்ஷியல் ரேஷியோஸும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸ்டாண்டர்டு டீவியேஷனை விட பீட்டா அதிகமாக இருக்கும்போது நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பீட்டா வேல்யூ சப்போஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். நம்ம அதிகமான ஷார்ப் ரேஷியோ இருக்கிற ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ரிவார்டும் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் சில ஃபினான்சியல் ரேஷியோஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணலாம். நம்ம சில பெஸ்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ், அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் 1 இயரில் அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டா லிக்விட் ஃபண்ட். இதோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.09%. இதே ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 0.14%. டைரக்ட் பிளான்ங்கிறது நம்ம டைரெக்டாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி வாங்குறது. இதே ரெகுலர் பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரோக்கரேஜ் கிட்ட அப்ளை பண்ணி அதில் வாங்குறது. அவங்க ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு தான் அதில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகும். ஸோ நம்ம டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணுறது தான் ரெகுலர் பிளானை விட பெட்டர் ஆப்ஷன். இந்த டாட்டா லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயரில் டைரக்ட் பிளானில் 7.6% கொடுத்துருக்காங்க, ரெகுலர் பிளான்லையும் 7.6% கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஹை லிக்விடிட்டி ஃபண்ட். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.22% கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 0.3% இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் 7.8%, ரெகுலர் பிளானில் 7.7% கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இதே மாதிரி மற்ற எல்லா ஃபண்ட்ஸுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும். ஆனால் இதில் ரிட்டர்ன்ஸில் ஒரு பெரிய வேரியேஷன் இல்லை. மேக்ஸிமம் 8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சேவிங் அக்கௌண்ட்டில் நமக்கு நியர்லி 4% தான் வருது, இதை நியர்லி 8% ஆகுது. ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால தான் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் கிடைக்கிறதுனால தான் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.